ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் என்எஸ்சி பிஎஸ்சி பற்றி எல்லாருக்கும் தெரியும். நிஃப்டி 50 பற்றியும் எல்லாருக்கும் தெரியும். கிஃப்ட் நிஃப்டின்னா என்ன? எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டின்னு ஒன்று இருந்திருக்கு. சிங்கப்பூரில் இது வந்து நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இதனுடைய ரீபிராண்டட் நேம் தான் கிஃப்ட் நிஃப்டி. கிஃப்ட் நிஃப்டி இது வந்து 2023 ஜூலை 3ஆம் தேதி இந்தியாவுக்கு மாற்றிட்டுருக்காங்க. அதுவும் எங்கன்னா குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்சிஸ் டெக் சிட்டி காந்தி நகரில் இருக்குது. அவங்க வந்து அங்கே ஏன் மாற்றிருக்காங்கன்னா, இதுதான் குஜராத்து காந்தி நகர். அது இந்த காந்தி நகரில் அவங்க வந்து மாற்றிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஃபினான்ஸ் சிட்டி வச்சுருக்காங்க. அது வந்து என்எஸ்சி ஐஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சுன்ற கண்ட்ரோலில் இருக்குது. அதையும் கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம செபி தான். என்எஸ்சி பிஎஸ்சி என்எஸ்சி ஐஎக்ஸ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம செபி தான். இதில் ஒரு என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியில் வந்து இந்தியன்ஸ் யாருமே வந்து அதாவது டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் ஐஎன்ஆரில் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. அங்கே வந்து எல்லாமே வந்து யூஎஸ் டாலர் இன்டர்நேஷ்னல் மணி இதுதான் பண்ண முடியும். கிஃப்ட் நிஃப்டியில் யாரெல்லாம் ட்ரேட் செய்ய முடியும்னா, ஒன்லி எஃப்ஐஏஸ் அண்டு என்ஆர்ஐஸ், நம்ம இந்தியாவிலேருந்து போயிட்டு வெளியே தங்கியிருக்காங்க இல்லையா, ஃபாரின் ஸ்டேயிங் இந்தியன்ஸ், என்ஆர்ஐஸ், அப்புறமேட்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்களாம் வந்து பை பண்ணலாம். அதுவும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி நம்ம நிஃப்டி 50க்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 9:15 to 3:30. ஆனால் அவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஏர்லி மார்னிங் 6:30க்கே ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம டைம் பிரகாரம் 6:30லேருந்து 3:40 வரைக்கும் ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. ரெண்டாவது செக்ஷன் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4:35லேருந்து மிட் நைட் 2:45 வரைக்கும் அவங்க டைமிங்கை வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ட்ரேடிங் நடக்குது. அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே இவங்க வந்து சிங்கப்பூர்லேயும் அதே மாதிரி தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அதையே இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. கிஃப்ட் நிஃப்டிக்கு அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, மணி டிரான்சாக்ஷன் யூஎஸ் டாலரில் ஆகும். அப்புறம் அவங்களுக்கு டேக்ஸ் வந்து ஃப்ரீ. அதே மாதிரி நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அவங்களுக்கு கிடையாது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அதனால் அவங்க வந்து டேக்ஸ் நிறைய அனுபவிக்கிறாங்க. நாம் என்எஸ்சியில் வந்து வெறும் ஐஎன்ஆர் வச்சு தான் ட்ரேட் பண்ண முடியும். நம்ம என்எஸ்சி வெப்சைட்டுக்கு NSCindia.comனு போட்டுக்கலாம். அவங்களுக்கு வந்து வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா NSCIX.comனு இருக்குது. NSCIX.com. அப்புறம் நம்ம இதில் என்எஸ்சி நிஃப்டி பார்த்தீங்கன்னா சார்ட்டும் கிஃப்ட் நிஃப்டி சார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து கிஃப்ட் நிஃப்டி சார்ட்டு. இங்கே கிஃப்ட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த சார்ட்டும் என்எஸ்சி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சார்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து காலைல 9:15 தானே. அப்போது 6:30 மணிக்கே ஓப்பன் பண்ணுறாங்க. 6:30, 7:30, 8:30, ஒரு 2.5 மணி நேரம் முன்னாடியே ஓப்பன் பண்ணும்போது எஃப்ஐஸோ டிஐஸோ யாராவது பை பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய இம்பேக்ட் வந்து நம்ம மார்னிங் செக்ஷனில் இங்கே தெரியும். அதே மாதிரி நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சு 3:40க்கு 3:30க்கு நமக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் இங்கே வந்து 4:35க்கு ஆரம்பிக்கிறாங்க. மிட் நைட்டு 2:45 வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குது. அந்த ஒரு 7-8 மணி நேரம் என்ன இம்பேக்ட் ஆகுதோ அது வந்து மறுநாள் காலையில் நமக்கு வந்து கேப் அப்போ கேப் டவுனோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஆயும் இருக்குது. அதை வந்து நம்ம மைண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்ம மைண்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரேட் பண்ணோன்னா இந்த கிஃப்ட் நிஃப்டியுடைய
வொலாட்டிலிட்டி எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாகவும் இருக்கும். கிஃப்ட் நிஃப்டியை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ, பாய்.